வணக்கம் all dear students. So welcome back to Xylem. So இன்னைக்கு நம்ம question of the day coordination compoundsல வரக்கூடிய CFSC crystal field stabilizing energy based இருக்கக்கூடிய ஒரு question தான் நம்ம பார்க்க போறோம். So இதுதான் அந்த கேள்வி. So question நல்லா பார்த்துக்கோங்க. And இந்த கேள்வியில பாருங்க, the correct order of following complex in terms of their crystal field stabilization energy. So இந்த CFSC ஓட வேல்யூ அந்த ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. இந்த CFSC வேல்யூ அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா this அந்த ஜியோமெட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த CFSC crystal field stabilization energy is directly proportional to எந்த ஜியோமெட்ரியில அந்த மாலிகுல் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஜியோமெட்ரி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அக்கார்டிங் டு ஜியோமெட்ரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஜியோமெட்ரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜியோமெட்ரி. ஸோ ஜியோமெட்ரியிலையுமே ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ், ஓகே, ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ்ல CFSC ஓட வேல்யூ எப்படி இருக்கணும்? மேக்ஸிமமா இருக்கும். அடுத்து ஆக்டாஹெட்ரல். தென் லீஸ்டா இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டெட்ராஹெட்ரல். ஓகே, ஸோ டெட்ராஹெட்ரல் sp3 ஹைபிரிடைசேஷன்ல லீஸ்டா இருக்கும், D2sp3ல மேக்ஸிமமா இருக்கும், அண்ட் D2sp3 ஆர் sp3d2. ஓகே, ஸோ ஆக்டாஹெட்ரல் தான் ஆர்டர். நெக்ஸ்ட் இது ஒண்ணா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா CFSC டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கீலேஷன். ஓகே, so chelating ligand. Okay, so chelation ஆக okay, so the density of ligand, okay, density of ligand வந்து increase ஆக CFSC, okay, crystal field stabilizing energy ஓட வேல்யூ வந்து increase ஆகிக்கிட்டே இருக்கும். next 3 crystal field stabilizing energy is directly proportional to என்ன வரும்? இந்த ஆர்டர். எப்பவுமே CFSC ஓட வேல்யூ 3Dல கம்மியா இருக்கும், அடுத்து 4Dல அதிகமா இருக்கும், டாப் டு பாட்டம். ஓகே, ஸோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல டாப் டு பாட்டம் வர ஸ்பிளிட்டிங்கோட வேல்யூ எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். 5D. அடுத்தது 4வது, ஒரு 3Dக்குள்ள மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 3Dக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ். ஓகே, சில லிகாண்ட்ஸ் எப்படி இருக்கும்? கீலேஷன் அதிகமா கொடுக்கும், சில லிகாண்ட்ஸ் கம்மியா கொடுக்கும். ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ்னு ஒரு சீரிஸ் இருக்கு, கெமிக்கல் சீரிஸ். ஸோ இந்த இவ்வளோத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியா இந்த கேள்விகளை எல்லாம் உங்களால அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கேள்வி பாருங்க, இங்க சில காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுல என்ன இருக்கு? CONH3. ஸோ இதுல NH3 அப்படிங்கிறது இட்ஸ் அ நியூட்ரல். ஓகே, ஒரு நியூட்ரல் லிகாண்ட். ஓகே, ஸோ நியூட்ரல் லிகாண்ட், அண்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீல்டும் கிடையாது, வீக் ஃபீல்டும் கிடையாது, மாடரேட்ல இருக்கும், மிடில் இருக்கக்கூடியது. நைட்ரஜன் வரும், டோனர். ஓகே, ஸோ இப்போ இதுல எடுத்துட்டீங்கன்னா 4 லிகாண்ட் இருக்கக்கூடியது என்னன்னா இட்ஸ் அ ஸ்கொயர், இட்ஸ் டெட்ராஹெட்ரல். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா இது வந்து டெட்ராஹெட்ரல். ஓகே, டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அகைன் 6 NH3 இருக்கக்கூடியது ஆக்டாஹெட்ரல். எப்பவுமே டெட்ராஹெட்ரலோட ஆக்டாஹெட்ரலுக்கு ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய இந்த C ஆப்ஷனை நீங்க எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து பாக்குறீங்க, அடுத்து என்ன இருக்கு? NH3 6 and yeah, so charge, yes, இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. charge of directly proportional to charge of metal, charge of metal ion. metal ion ஓட charge increase ஆக splitting value increase ஆகும். இது increase ஆனா CFSC ஓட வேல்யூ increase ஆகும். அப்படி பார்த்தா இங்க பாருங்க, இங்க 2+ இருக்கு, இங்க 3+ இருக்கு. அப்போ இங்க 3+, 2+, 3+ விட 2+ இருக்கு. எப்பவுமே என்ன இருக்கும்? உங்களுக்கு மெட்டலோட சார்ஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆக CFSC ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பார்த்தா டி ஆப்ஷன் தப்பு. ஓகே, ஸோ 2+, 2+, 3+, 3+, இது இங்கே 3+, 3+. சரி, இப்போ அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, இங்க சில லிகாண்ட்ஸ் இருக்கு. என்ன? EN என்ன? இட்ஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். NH3ங்கிறது மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா CFSC ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் கீலேஷன். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவங்க 2 பேத்துல நீங்க யாருக்கு CFSC ஓட வேல்யூ அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கீலேஷனை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் கீலேஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், தென் திஸ் ஒன் ரிமைனிங். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்னால இந்த ரெண்டும் CFSC வேல்யூ அதிகமாச்சு, அண்ட் இது பின்னாடி போச்சு. அண்ட் இந்த 2 பேத்துல
EN முன்னாடி வந்ததுக்கு காரணம் என்னன்னா கீலேஷன். இது பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன? மோனோடென்டேட் லிகாண்ட். இப்ப இந்த 2 பேர் எடுத்தீங்கன்னா, இதுல இது டெட்ராஹைட்ரல்ங்கிறனால பின்னாடி போச்சு. இது ஆக்டாஹைட்ரல்னால முன்னாடி வந்துச்சு. ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நீட் 2026 ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல பெர்ஃபெக்டான ஒரு கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படிங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்கக்கூடியது Xylem பிரீமியர் லீக். ஓகே. அப்படிங்கிற கிராஷ் கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதுக்கான அட்மிஷன் ஆல்ரெடி ஆன் கோயிங். ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன்ல இந்த பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. Xylem பிரீமியர் லீக். ஓகே. XPL கிராஷ் கோர்ஸ். Xylem பிரீமியர் லீக்ங்கிற கிராஷ் கோர்ஸ் அட்மிஷன் ஆன் கோயிங். ஆஃப்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபீஸ். தமிழ்நாடு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம இந்த பேட்சை லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதே ஆன்லைன்லேயே இது அவைலபிளா இருக்கு. ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம Xylemத்தோட எக்ஸாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வரக்கூடிய பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த எக்ஸாம் நடக்க போகுது ஆன்லைன்ல. ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ keep it in your mind. நம்ம Xylemல லாஸ்ட் இயர் படிச்சு நீட் 2025 கிளியர் பண்ணி இப்போ மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம QR ஸ்கேன் பண்ணி அவர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் கேர் யுவர் செல்ஃப். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you on next class. Bye.